தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக தலைமை கழக பேச்சாளர் கைதாகின்றார். திமுக தலைமை கழக பேச்சாளர் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இவர் ஆபாசமாக அருவருப்பாக பொதுவெளியில் பேசக்கூடியவர். அதனால்தான் இவரை திமுகவில் தலைமை கழக பேச்சாளராக வைத்துள்ளனர். இவர் மேடைகளில் பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, கொமால கொமால என்று கெட்ட வார்த்தைகளால் பேசி வருவார். மேலும் திரைப்பட நடிகைகளை கீழ்த்தரமாக பேசுவார். சீமானை வாய்க்கு வந்தபடி பேசுவார். ஜோசப் விஜயை கீழ்த்தரமாக பேசி வந்தார். தற்பொழுது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை விதித்தது. தற்பொழுது மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அவர் விஜயை பற்றிய பேசிய பழைய வீடியோக்கள் தொகுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலத்தில் ஜோசப் விஜயை தவறாக பேசினார். அந்த வீடியோக்கள் தற்பொழுது தொகுக்கப்பட்டு வருகின்றன. தேர்தலுக்கு பிறகு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அமைதியாக உள்ளார். இந்த சூழ்நிலையில் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் தமிழக வெற்றிக்கழக அரசு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்ய முடிவு செய்துள்ளது. ஜோசப் விஜயை பற்றி பேசிய அவதூறு வீடியோக்களை தொகுத்து அதன் அடிப்படையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைக்க தமிழக வெற்றிக்கழக அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்காக வழக்கறிஞர்கள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் வழக்குகள் கடந்த கால வீடியோக்கள் தூசி தட்டி பார்க்கப்படும் என்றும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விரைவில் கைதாகின்றார்.